நார்மலாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இப்போது இதில் பெர் ரேட்டுன்னு நான் போட்டிருக்கேன். இதில் எது ஹையஸ்ட்டு அமௌண்ட் உள்ள ஃபோன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இல்லை லோவஸ்ட் அமௌண்ட்டு, இல்லை யார் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்காங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிடுறேன். ஹைலைட் செல் ரூல்ஸில் கிரேட்டர் தென் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் மட்டும் இப்போ இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன், கிரேட்டர் தென் 15,000 உள்ளவங்கள மட்டும் எனக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி வைக்கிறேன். பார்த்தீங்களா, எனக்கு கிரேட்டர் தென் 15,000 உள்ளவங்கள மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிக் போயிடுறேன். லெஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லெஸ் தென் ஒரு 7,000 உள்ள ப்ராடக்ட் மட்டும் எனக்கு ரெட் கலரில் ஹைலைட் கொடுங்கன்றேன். பட் இங்கே லெஸ் தென் 7,000 ஈக்குவல் டு 7,000 இருக்காங்க. ஸோ நான் இப்போ நான் குறைச்சி பார்க்குறேன். 6,000 அப்படின்னு போட்டேன்னா நம்மளுக்கு என்ன வருது, சிவப்பு கலரில் மாறுது அது. ஸோ இதுக்கு பேர் தான் நார்மலாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இதை வேறு எப்படி யூஸ் பண்ணலாம், மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. யார் லீஸ்ட்டு யார் ஹையஸ்ட் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்குறதுக்காக நீங்கள் கலர் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு குவான்டிட்டி உள்ளது க்ரீன் கலர் காமிக்குது, லோவஸ்ட் எல்லாமே 1.